என்ன ரகசியம் சொல்ல போறீங்க? அதை கொண்டு விளக்கமாக சொல்கிறேன். நீங்க சொல்ல பார்த்த விந்தலயத்தை எடுக்கிறவா இருக்கிறது. நம்ம இருவரை யாரு கணவன் மனைவியாக இருக்கிறோம். அண்ணன் தங்கையாக நடிக்க சொல்றீங்க. நடிக்கவே முடியாதுங்க. இப்ப நாம் இருவரை கணவன் மனைவியாக இருக்கின்றோம். அண்ணன் தங்கை நடிக்க முடியாது பேசுகிறாய். இதப்பா, இன்று முதல் கணவன் மனைவி என்ற வார்த்தையை மறைக்க வேண்டும். நாம் இருவரை அண்ணன் தங்கை அப்படின்னு நீங்க கட்டின தாலிய காய்ச்சிருக்க என்னங்க பண்றது? அது யார் தாலி கட்டிக்கிறா சொல்லுவாங்க. நீங்க நீண்ட நாளைக்கு நிலைக்கு பாவிக்கு பட்டு போ நிலைத்திருக்கு என்னால கழட்டவே முடியாது. கிடையாது. உன் பக்கத்தே இருக்க போறவனா எப்படி நான் இருவரும் ஒரு வேலை நடித்து என் நாட்டு நீதான் ஒரு பெண்ணினுக்கு எதிரால வீணையும் நன்றாக கலக்கலாங்க. நீங்க சொல்லி வைங்க. இந்த சித்திரம் நான் பெரிய நீங்க கிரீதவர் கோடு பட்ட போதும் நான் பெரிய ரோடே போடுறீங்க. நீ வெளியே கட்டின போதும் உடனே நாரடியா இருக்கீங்க. ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால் ஆவது பெண்ணால் இனிமே சகலமும் இந்த சித்திரா வழங்க சகலமும் எடுத்து கேட்க என் நம்பிக்கை என்றுமே வீண் போகவே கூடாது. இன்று முதல்ல போர் திட்டம் அனைத்துமே வெற்றிதான் இருக்க வேண்டும். நாம் திரும்ப முன்வைத்த காலை வைக்கவே கூடாது. எனக்கு இதுதானே ஆரம்பம். போக போக இந்த சித்திரா யார் உனக்கு நன்றாகவே புரியுங்க.
ஐயோ ஆஞ்சிடா ஐயோ மசிதே இந்த மாதிரி கொடுமை நடக்குமாடா டேய் பையா இளவரசமா வந்து ஒண்ணு ஐயா அந்த மாராணி பையா ஐயா சாமியா புரிவானே எப்படி தாண்டாயா நீடா இதுல போட மாட்டா கருப்புட்டு வரடா அந்த கண்ண மூடி மற்றவங்க கருத்தாங்களே சாகுறாங்க ஒரு மனுஷன் பாக்குறானே ஏன்னா கருப்பூர் வச்சுட்டியா வச்சுட்டியா ஆரம்பத்துல தான் ஓட்டுனடா நீ பெரிய மனுஷன் இந்தா நீ தேங்காய் கொளுத்து ஆமா போல சாப்பிடுறா எட்டுமா அடங்கல் வாங்கி சாப்பிட சாப்பிடலான்னு குப்பையில மாற்றி வச்சோமா நானு எப்படியே மாப்பிட்டு மேற்பா அப்ப பாதி இந்த குச்சி பேசுறா கம்மியாடி பையா எட்டுமா சாப்பிடுறான்னு இப்படியாடா நான் சரியா இருப்பேன் குச்சி வச்சுக்கிறேன் அந்த கேவத்து வரானா பாய் குச்சி வச்சுக்கிறேன் குச்சி வச்சுக்கிறா மண்ணை வயசாகி போச்சு ஆமா நொந்து போன உடம்பு ஆமா 5 தவளை 3 தவளை கொண்டு அவிச்சானா மண்ணை கூடாது சும்மா தண்ணி தெளிச்சு அப்படி தூக்க வேண்டியதான் பெரிய மனுஷன் ஓடியா 3 தவளை 5 தவளை வேணும் சும்மா தெளிச்சு வச்சுக்கணும் கை தொட்டு கூட கை கூடாது ஆமா கை போயிட்டு கை ஓட்டிக்கணும் 3 வச்சாலி தெரிஞ்சிட்டியா ஏன்னா நான் பார்க்கவே இல்லைண்ணா நான் ஒருத்தனாங்க நான் ஒரு ஆள்தான் நீ ஒரு ஆள் தானா 10 ரூபா ஒரு ஆளுக்கு ஊங்க ஓட்டுறவங்களுக்கா 10 ரூபா குட்டியா 100 ஊங்க ஓட்டு 10 ரூபாய்க்கா வாழ்ந்த பையன் சரின்னு சொல்லிட்டு போடா சுபோதயம் இவ்வளவு நான் ஒரு ஆள் தான் ஓட்டிருந்தேன் ஆளுக்கு 10 ரூபான்னு சொன்னமே போட்டா உலகம் ஓடுறான் இங்க நந்த கதை எனக்கு தெரியாது சத்தியமா எனக்கு தெரியாது
எங்கடா அந்த கீர்பிளி மூஞ்சி அத பொம்மையாடி பண்ணு கீரன் பண்ணா அட பாயா அவனா இங்க அடிக்கிறா என்ன ரெண்டு சட்டையில அடிங்க என்ன ரெண்டு சட்டையில அடிங்க ஒரு சட்டையில வரக்காதியா சூத்து மாதிரி அடிங்க ஐயோ அடி பக்கத்து நாலு சாட்டி அடிப்பா நாலு சாட்டி அடிப்பா கஷ்டப்பட ஒரு அடி கூட வாங்க மாட்டான் அந்த தேவடியா பையன் 130 நைட்டு ஆடினு வரும் இன்னும் சத்தியமா 11 மணிக்கு போறான் 3 மணிலாம் வந்து இன்னும் வரலையே யாரும் ஆடி கேட்டு வரான் அது ஆனதான் அங்க தூக்க வரான் 3 மணிக்கு வரணும் ஏடி சேர்த்து எவ்வளவு செல்வாக்க கால் மேல் கால் செல்வாக்கு இல்லப்பா மன்னராணிய ஆமா எங்க மாமனார் சேர்த்து தானே எங்க மாமனார் போய் சொல்லு அவங்க மாமனார் சேர்த்துட்டானா அதுக்கு ஆயிரம் நடக்காத மாட்டாடி நம்மள ஆட்சி உன்னதானா நம்புறாரு ஓடுறோம் நீங்க நல்ல கதைக்கு ஆக மாட்டீங்களா பையா ஒரு ஒண்ணு தரது குழந்தை மாதிரி 5 வாயில போடுறீங்களே அந்த அம்மா மாறி தவணை சும்மா விட மாட்டாடா என் தீவன் நீருங்கடா 3 ஆளா சொல்லி வாரி போவாங்கடா பையா ஐயாவுக்குனாலும் பட்டு அச்சு கண்ணாடி போட்டு வாயில வச்சுங்கடா உங்களை அறுவடை பண்ண மாட்டாங்கடா என் வேகுன்னு சொன்னீங்கன்னா கேட்தான் போயிடணும் நாட்டு மக்களா காலம் கட்டு போச்சு சொன்னாங்க காலம் கட்டு போல காலம் கரெக்டா தான் போய்க்குது நம்ம தான் கட்டு மொன்னு வச்சு விடுங்கப்பா நம்ம ஐவரை பேசிக் கொண்டிருக்க நேரத்தில் யாரோ ஒரு விளையாட்டு ஓடி நீங்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் எனக்கோ மன வருத்தமாக இருக்கிறது எனக்கு இருப்ப ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற தங்கை என் தங்கையோ சென்று படிப்புகளை முடித்துவிட்டு தன்னை தெருவில் வீட்டில் இருக்கின்றார் என் தங்கையோ தன்னை தெருவில் வீட்டில் விட்டுவிட்டு இந்த அரண்மனைக்கு வருவது எனக்கோ மன வருத்தமாக இருக்கிறது காலங்கட்டு போகுது ஐயா காலங்கட்டு போகுது எந்த நேரத்தில் என்னாவோ எந்த ஜாதி கூடுமோ எந்த நேரத்தில் எது நடக்குதுன்னு ஒன்று புரியவில்லை அரண்மனை எத்தனை பேர் வாசிக்கிறோம்னா என் தங்கைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா அதுவே எனக்கு போதும். ஐயா உன் தங்கை படிப்புகள் அனைத்து படித்து விட்டு வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கின்றார். உன் தங்கைக்கு நான் வேலை பார்த்து தர வேண்டும் என்றால் முதல் உன் தங்கை நான் பார்க்க வேண்டுமே. தங்கையை பார்த்து பிறகுதான் வேலை எனக்கு. ஆமா தங்கச்சி சித்தா தங்கச்சி என்னன்னா இவர் தான் தெரியுமா? யார் அவரு? இவர் தான் என் நாட்டு
மன்னர். இவர்தான் நாட்டு மன்னரா? மன்னா என்ன மனதார வாழ்த்துங்க. அண்ணா இவங்க யாரு? இவர்தான் இந்நாட்டு இளவரசர். இளவரசர் என்ன மனதார வாழ்த்துங்க. அவர் ஊமை பேச மாட்டாரு. நான் இந்நாட்டு இளவரசி. இவங்கதான் நாட்டு இளவரசியா? இளவரசி மனித மனதார வாழ்த்துங்க. மனம் போல நாங்களும் அமைட்டுமா? எமிட்டுமே. ஓ, என் பையனே, இப்பதான்டா தெரியுது. இந்நேரம் தெரியுதா? ஏய், முக்காடு போட்டு வந்துட்டா ஒண்ணு பாயம்மா பாயம்மா, அது பாயம்மாவும் இல்ல, தளபதி பழனிசாமி இல்ல, அது யார் தெரியுமாடா? தளபதியார் மனதார வாழ்த்துங்க. ஐயா, பாத்தியா பாத்தியா ஐயா, தங்கமான குடும்பம், அரிமான குடும்பம், தங்கமான குடும்பம். ஊருக்கார அனைவரமா சேர்ந்து தலைவர் வீட்டுக்கு ஒரு அரிமான பேர் வச்சாங்க. என்னன்னு? சம்சாரி குடும்பம், சம்சாரி குடும்பம், சம்சாரி குடும்பம். ஏய், சம்சார் குடும்பம் இல்ல, பாலப்பாட்டு குடும்பம் என் குடும்பம். பாலப்பாட்டு குடும்பம் என் குடும்பம். ஏய், பாலப்பாட்டு குடும்பம் தேவடியா குடும்பம். போடா போடா. கதிராவா, உன்னிடத்தில் ஒன்று கேட்க ஆசைப்படுகின்றேன். என்னப்பா கேட்க போறேன்? கேட்டால தடை என்று செய்து முடிப்பேன். மகளை என்று சத்தியத்தை செய்து தர வேண்டும். அனைத்து உள்தாக சொந்தமாகுது. என்ன சத்தியக்காக அண்ணன் சத்தியத்தை கேட்கிறாரு. சரி, உங்களை செய்ய முடியாதா? சத்தியம் சங்கரமல்ல சாப்பிட செஞ்சு கொடுக்க முடியாதா? செய்து முடிக்கப்பா. சரி, சத்தியமா பிறந்த நாள் மலைய தாய்மொத்தனை பார்த்ததே கிடையாது. கிடையாது. நாட்டு தளபதியை தந்தை பார்த்த தாய் பாசம் வந்து விட்டதப்பா. எனக்கு தாய் பாசம் ஆமா. நாட்டு தளபதியை தங்கையை இறந்தா தாரமாக பாரு நீ அப்பா பாரு இங்க சத்தியத்தை சேர்த்து கொடுக்கிறீங்க. திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடியாதா? அனைத்துமே ஒரு விளையாட்டுக்கு தான் வாங்கப்பா. தந்தைக்கு ஒரு தங்கை கொடுக்க சம்மதமா? அண்ணா, என்ன கேட்க வேண்டுமா? அதான கேட்காம ஓடிட்டுக்கிறியா? தங்கச்சி நாட்டு மன்னர் திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அண்ணா, உன்னுடைய விருப்பம் தானா? என்னுடைய கெட்ட திருமணம். எடுத்து கொடுக்கிற தாய் உங்கள் இருவருக்கு நடக்கின்ற திருமணம். அண்ணா, உன்னுடைய தங்கை மனதார வாழ்த்துக்கண்ணா. சீர சிறப்போடு இருக்க வேண்டும். அப்பா, அண்ணா கூப்பிடுறாருப்பா. கல்யாணம் பண்ணியா? அம்மா, என் தாய் இறந்து போன பிறகு என் தாயின் போட்டாவை பார்த்தேன். என்னுடைய தாய் முகமும் உன்னுடைய முகமும் ஒரே முகமாக இருந்த ஒரே காரணத்திற்காக தான் தந்தைக்கு இரண்டாம் காலமாக மனம் முடித்தேன். இன்று முதல் என் தங்கையும் என்னையும் நீ சீர சிறப்பாக வளர்க்க வேண்டும். இப்ப நான் எங்க செல்ல போறேன் தெரியுமா? நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார் என்று கண்டறிந்து விட்டு பிறகு வந்து நான் உன்னை சந்திக்கிறேன். போயிட்டு வா. போட்ட சாமான போட்டு எத்தனையே கடுக்குது. போட்ட சாமான போட்டு எத்தனை கடுக்குறா? அந்த 4 பேர் வேலை வைக்கிற தமிழ் ஷூட்டிங் என்ன பண்றாங்க? அந்த மானாவரி மண்ணு என்னது போது பாருங்க, நல்லா தூணும் தாண்டா காத்துங்கிறாங்க. இடமாறு புடிக்கிறாங்க பாருமா. விதத்தால ஒன்னு ஆக்கி வச்சு பாரு. அண்ணன் கூட ஒன்னு தூக்கி காத்துறாங்க. அண்ணன் கூட சிக்கு மூடி போட்டு வாங்குறாங்க. அந்த தம்ம துடுக்குது. நல்லா ஆக்கி வச்சா கொட்டிக்கல முன்வாசல் கொட்டிக்கிட்டு 2 நம்ம பின்னாடி கிட்ட மூடிடலாம். அப்ப
அது மட்டும் கிடையாது, மாடு வேற கட்டினத்திலே கிடக்குதுப்பா. அந்த சாணி கூட நான் தானே வரணும். உட்காந்தா ஏஞ்சிட்டு கொடுத்தா ஏஞ்சி உட்கார பண்ணிட்டா. நீ அப்படியே கவுந்து வச்சு பார்த்துக்கோ, நல்லா இருக்கும். பாலை கலந்து சுண்டை காய்ச்சி வைக்கிறேன். சித்தி அழைச்சிட்டு பத்திரமா வாங்க. ஏண்டி கவிதா சொல்லுங்க சித்தி. பொண்ணே உங்க அப்பா அந்த சாமான சொல்லு. அப்பா எனக்காக அந்த சாமான நீங்க சாமா உனக்காக அப்பா கையை போட்டு பாத்ரூம்லயே கட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். முத்துமாரி அங்காளம்மா ஊருக்காருக்கு முத்தமையா கிராமதேவி அம்மா தாயே எனக்கு கல்யாணம் ஆச்சுனாங்க ஆம்பளை பசங்க போடக்கூடாதான். அப்படி பிறந்தாக்கா சத்தியமா செத்துடுவான். பிறந்தாலும் 9 மகாலட்சுமி பிறக்கணுமா, 9 பிறக்கணும். என்ன வேண்டிக்கிற? சாமி வேண்டிக்கிறியா? சாமி வேண்டிக்கிற? என்னன்னு வேண்ட? ஆம்பளை பசங்க பிறக்கூடாது. ஆம்பளை பசங்க பிறந்தாலும் 9 பொம்பளை பசங்க பிறக்கணும். 9 பொம்பளை பசங்க பிறக்கணும். மகாலட்சுமிங்க. டேய் கம்யூனிட்டி யாருக்கு கம்யூனிட்டியா? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இருக்குது எனக்கு. டேய் இருக்குதா? இந்த காலத்துல ஒண்ணு பெற்றே சீர்வரிசை ஒய்ங்க செய்ய முடியல. அவன் எல்லாம் கடங்காரனா போயிடுறான். இதுல வேற 9 பொம்பளை பசங்க வேற வேற. நீ போக கடங்காரனா, நீ போக கடங்காரனா. நாம மாட்டியா? நான் பணங்காரனா தான் அவன். எப்படி கடங்காரனா? 9 பொம்பளை பசங்க பிறக்குதா? வளர்கிறமா, ஆளாகிறமா, படி வைக்கிறமா. 9 பொம்பளை பசங்க அப்படியே 10ஆவது நிறுத்தி. அப்படியே 10ஆவது நிறுத்திடணும். அப்படியே மொத்த பேர் பொம்பளை ஏத்து கம்பெனிக்கு அனுப்பியா? கம்பெனிக்கு ஏன் எல்லாரும் கம்பெனி ஏத்துறோம். அப்படியே 9 பேர் சம்பளத்தை வாங்குறமா, சாலு பண்ணாத அப்படியே பேங்க்ல போட்டு வை. பேங்க்ல 9 பேர் சம்பளத்தை வாங்குறமா, முன்னாடியே சாமான் கழுவணுமா கட்டி. 9 பேர் சம்பளத்தை வாங்குறமா, சாலு பண்ணாத முன்னாடி சேட்டு கலனா கட்டி. சரி 9 பேர் சாலு பண்றமா, அப்படியே சம்பளம் வாங்குறமா, சாலு பண்ணாத 9 பைக் ஓட நிறுத்தியா. பைக் வீட்டுல நிறுத்தியா. சரி நடக்கிறாங்க போன் போறோம். இதுல முக்கியமா சம்பளம் என்ன? 1300 ரூபாய் ஒரு செல்போன் வாங்கி கொடு. கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது ஆளுக்கு 1300 ரூபாய் கொடுத்து ஆளுக்கு ஒரு செல்போன் வாங்கி தரணும். வாங்கி கொடுத்துரு. சரி நீங்க வேலைக்கு போன மாதிரி இருக்கும். வரும்போது ஆளு ஒரு மாப்பிள்ளை கிட்ட அந்த மாதிரி இருக்கும். இருக்கிற சாமான கொடுத்தா நம்மையா கடங்கான ஆகணும். சும்மா கடங்கான பத்தி பேசிக்கிறேன். நல்ல சப்சியர் குடும்பம் அரிமான குடும்பம். குழந்தைகளை பத்திக்கிட்டா கம்பெனிக்கு வேலை கிடப்பதா ஆளுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்குறதா அதுங்களே மாப்பிள்ளை சேர்ந்து அதுங்களே வந்துடும். மருமகன் வாங்கி வச்சு நீங்க முன்னுரியா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது கடன் வாங்கி பண்ணாங்க. ஏன் பண்ண மாட்டேன் லூஸ் மாதிரி பேசிக்கிறேன். ஐயா தாய் தந்த 10 கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாசம் வந்து ஓன் ஆயிடுச்சு. நகை வச்சுட்டான், வண்டி வச்சுட்டான், 1000 சொத்து வந்து அப்பா அம்மா சொல்றாங்க. அதுக்கு விருப்பிரகாரம் போனாக்கா வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஆம்பளை பசங்க வரன்ற தயவு செய்து வேணாம். ஏண்டா குடிக்கிறதுக்கு துடு கொடுனா அப்பா அம்மா கால் பண்ணி போட்டு. சரி திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிச்சு நான் வரட்டுமா? என்னடா வச்சு போது எல்லார வேலை கால் எடுத்து வச்சோ வச்சு போது எனக்கு கல்யாணம் இருக்கா தெரியுமா? என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறா. என்ன புண்ணியவானே, என் 2 கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறா. நீ கவலைப்படாத. உன்னை பாண்டிச்சேரிட்டு போய் உன் 2 கண்ணை உரிச்சு இந்த கருப்பு கண்ணாடி அப்படியே உங்களுக்கு மாற்றி என் மனவாளும் சிறையோடு மன்னவளம் என் கதையை கேட்டால் என் தங்கச்சி சின்ன பொண்ணுடா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படியாவது நிலைமையில திருமணம் நடந்து முடிஞ்சு போச்சு. அண்ணன் முதலரவன் சொல்லிட்டாரு. அண்ணன் முதலரவன் சொன்னாரு இல்ல. ஏண்டா முதலரவு எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு கனண்டா இருக்கும். என்னடா அவ்வளவு பெருசா இருக்குன்ற பத்தி தெரியாதா? தெரியாதுடா. அது என்னடா பண்ணும்? பாருங்க ஏமா தெரியாத கம்மி பண்ண நீ முதல்ல சொல்ல வேண்டியதான். தாலி கட்டி தாலி கட்டியடா. தாலி கட்டிட்டு தாலி கட்டிட்டா அதார ஓரம் கட்டு. ரேஷனு கால தலைவன் பேரு வந்தா அதார நிக்கணும். 3 நாள் சாப்பாடு போனாங்களா, 2 வேளை டீ குடுறாங்களா, அதார சாப்பிட்டு உட்காந்து நீங்க எங்க போன் பண்ண, ஏதா போன் பண்ண, யாருக்கு பேசுற, எங்க வந்த, ஏதா வந்த, இன்னும் அதெல்லாம் கேட்டேன். கேட்கவே கூடாது. காலையில பயிர் தான் வராங்க. கேட்க போறியா? இல்லப்பா தலைவரா இருக்கிறியா? சொல்லு. ரெண்டா டேய் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வேளை தான்டா.
சாமர்த்தியமா கத்துக்கிறியா? ஆமாண்டா, எப்படி கஷ்டப்பட்டு கத்துக்கிறியா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன்டா. எப்படிமா ஐயோ அந்த 2 வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எங்க மாமா கத்து கொடுத்தாருடா. என்ன மாமா? எங்க பக்கத்து வீட்டுக்கார மாமா. ஆஹா சித்தமா தானே இருந்தாலியா? அப்ப போன மாதம் சாந்தம் கட்டி வந்தீங்களா எப்படி 2 பேரும்? இவன் மாமான்ற அப்புறம் சித்தப்பா என்ன கணக்கு? அவர் இல்லடா, இவர் வேற. ஓஹோ 3 மாசம் முன்ன வச்சிருந்தா அவரு. சரி ரைட்டு. ஏண்டா இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டியா? ஆடி கட்டி போட்டுக்கணும் நானு. போறாங்க எல்லாரும்.